பரவாயில்ல, நல்லா தாங்க இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சுமார் தான், அவ்வளோலாம் சொல்ல முடியாது. அவங்க நல்லா தான் நடிச்சிருக்காங்க, ஆனால் படம்லாம் அவ்வளோ சொல்ல முடியாது. காமெடியே இல்லை, அதெல்லாம் காமெடின்லாம் சொல்ல முடியாது ப்ரோ. அந்த பட்டை டீசென்ட்டு தான். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு சார். அதான் பெண்களை பற்றி தான் பேசியிருக்காங்க நல்லா. அவங்க கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. சாங் நல்லா இருக்கு. சேன் ரோல்டன் நல்லா பண்ணியிருக்காரு. இந்தி திணிப்பை பற்றி பேசியிருக்காங்க, அது நல்லா தான் இருக்குது. அரசியல் பற்றி லைட்டாக தான் பேசியிருக்காங்க, நல்லா இருக்கு. நல்லா நடிச்சிருந்தாங்க. பிடிச்சிருந்தது. தமிழ் தான் எப்பவுமே இருக்கணும் அப்படின்றாங்க. புரியுது. சத்தியமாக கவனிக்கலண்ணா. படம் போரு ப்ரோ. பாருங்க, கேம் ஆடினே இருக்கேன் நான். கேம் ஆடிட்டு இருக்கோம். புரியல என்ன மெசேஜா? உமன் எம்பவர்மெண்ட் ப்ரோ. விமென் வந்து அப்படியே கல்யாணம் பண்ணக்கூடாது, 15 வயசில் கல்யாணம் பண்ண, அந்த மாதிரி ஏதோ படம். அவங்க நல்லா தான் நடிச்சிருக்காங்க, ஆனால் மூவே ஆகலை ப்ரோ. அது ஒரே பாயிண்ட்டை ஃபுல்லாக சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஒரு மாதிரி ப்ரோ. ஒர்த்து இல்லை. மியூசிக் ஓகே தான், ரொம்ப ரொம்ப ஓகே தான். இது இவர் சொல்கிறான். ஒன் டைம் வாட்ச் தான், ரொம்ப போர்லாம் அடிக்கணும். கீர்த்தி சுரேஷ் ஓகே தான், அந்த கேரக்டர்லாம் சரியில்லை ப்ரோ. ஓரளவுக்கு நல்லா இல்லை அந்த படம். படத்தில் வந்து கொள்கையை பற்றி சொல்கிறாங்க, ஹிந்தி திணிப்பை பற்றி சொல்கிறாங்க, அதுதான். கிளைமேக்ஸ் ஓகே, மற்றபடி ரொம்ப போர் தான் இருந்துச்சு. வேறு தான் இருந்துச்சுங்க. என்ன கேட்குறேன், அதுவும் நார்மலாக ரொம்ப ஷட்டிலாக இருந்துச்சு. எல்லாமே பழைய கதை. நீங்கள் ஒரு 30-40 வருஷம் முன்னாடி போய் கேட்டிருந்தா சொல்லலாம். இன்றைக்கி வந்து கேட்குறீங்களே கதையை. இது ஒரு 2000 வந்திருந்தால் உங்களுக்கு சரியாக இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்துருக்க டைமுக்கு, அதுவும் இந்த டைம் ஹிந்திக்கு அகேன்ஸ்ட் தான். இப்போ நம்மளுக்கு ஹிந்தி தமிழ் எல்லாம் ஒன்றுன்னு போயிட்டு இருக்கும்போது இல்லை ஹிந்தி தான் பெருசுன்னு வர்றது. இப்போ இல்லாததை இப்போ கேட்டிருக்காங்க. ரொம்ப போர் அடிச்சிச்சு. எம்எஸ் பாஸ்கர் ஒரு 3-4 சீன் நல்லா பேசினார், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை கதையில் பாசிட்டிவாக. பேக்ரவுண்ட் ஸ்கோர் கூட இல்லை, காமெடியே இல்லை. அதான் சொல்கிறேன்னு, எம்எஸ் பாஸ்கரோட 3 சீன். இந்த எம்எஸ் பாஸ்கர் கிளாசிக்காக ஒன்று பண்ணுவார், அவ்வளோதான். வேறு எதுவும் பெருசாலாம் எக்ஸ்பெக்டே கிடையாது. ரொம்ப கருத்து திணிப்பு, அப்படியே ரொம்ப ஸ்லோவாக போகுது. வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணியிருக்கலாம் டேரக்டரு. மாட்டேன். ஃப்ரீயாக கொடுத்தா கூட பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். என்னெல்லாம்